ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். அரேபியன் மந்தி பிரியாணி அதே டேஸ்ட்டில் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவுக்கு செய்ய போகிறோம். நீங்கள் அரை கிலோ செய்கிறதா இருந்தால் இதில் பாதி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரேபியன் டிஷ்ஷோ இல்லை வேறு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிஷ் செய்யலை பார்த்தீங்கன்னா ஒன்று அரிசி குழஞ்சி போயிடும், இல்லது அந்த மட்டன் பதமாக இருக்காது. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த அளவுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்ல பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் எலும்பு கொழுப்புள்ள பீஸாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணாமல் 1/4 கிலோ அளவுக்கு பீஸ் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு முக்கியமே இந்த மசாலா தான். இந்த மசாலா எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நான் இந்த வீடியோ நடுவுலையே அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மந்தி மசாலா. நீங்கள் கடையில் உள்ள ரெடிமேடை போடுறதோட வீட்டில் தயார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீட்டில் உள்ள மசாலா வச்சே தயார் பண்ணிடலாம். நான் வீடியோ நடுவுலையே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இதை நல்லா சேர்த்து அந்த மட்டன் பீசஸில் தடவி விட்டுக்கலாம். இது 2 மட்டுமே போதும். இதில் நம்ம இந்த மட்டன் மந்தி மசாலாவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி எல்லாமே சேர்த்து தான் தயார் பண்ணியிருப்போம். இதை நல்லா தடவிட்டு நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ, பேனோ பிரியாணி பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமே மந்திக்கு இந்தளவு சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 5 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு விரல் நீளத்துக்கு உடச்சி வச்சுருக்கேன். மந்திக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ட்ரை காஞ்ச லெமன் சேர்த்துக்கணும். 2 லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச லெமன் நம்மள்ட்ட இல்லையே, ட்ரை லெமன் இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன அதில் 8ல் 1 பங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் மாறிடும். ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி, பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு பிரியாணி மாதிரி நிறைய எண்ணெய் நெய்யெல்லாம் விட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம மட்டன் கொழுப்பு பீஸாக எடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் உள்ளதே இதுக்கு போதுமானதாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாக்கில், ரொம்ப பொன்முறுவலாக வதங்கக்கூடாது. இந்த மாதிரி வதங்கி வந்தாக்கில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலேயே ஃப்ரிட்ஜில் இருக்க மட்டன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நம்ம அந்த மட்டனோட ஸ்டாக் தான் எடுக்க போகிறோம். இப்போ ஊற வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து உடனே தண்ணி விட்டுற வேண்டாம். நல்ல ஒரு 5 நிமிஷம் 2 பக்கமும் பரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்படி பண்ணையில் பார்த்தீங்கன்னா அந்த மட்டனும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா முதலையே தண்ணியை விட்டு நம்ம ஸ்டாக் எடுத்து மட்டனை வேக வச்சு ஸ்டாக் எடுத்துட்டா மட்டனில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த வெண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே மந்தி மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதை கொத்தமல்லி, இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாய் ஜீரா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 துண்டு பட்டை, 10 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, கொஞ்சமாக பே லீவ்ஸ். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப போட்டு வறுவருன்னு வறுத்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. சூடு ஏறி வாசம் வந்தால் போதும். இதை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு இதில் நம்ம சால்ட்டு கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம பொடியில் நான் சால்ட்டு கலந்துருந்ததுனால தான் மட்டன் மேரினேட் பண்ணல, உப்பு போடலை. நீங்கள் உப்பு கலக்காமல் வச்சுருந்தீங்கன்னா மட்டனோட உப்பு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மட்டன் ஸ்டாக் எடுத்துக்கலாம். இதில் நம்ம தயிர்லாம் சேர்க்காததுனால மட்டன்லேருந்து ரொம்ப தண்ணி வராது, ஓரளவு தான் வரும். 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் அந்த மட்டன் பொடியில் உப்பு இருந்ததுனால எக்ஸ்ட்ரா உப்பு போடலை. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக மட்டனும் வெந்துடும், ஸ்டாக்கும் கிடச்சிரும். பாத்திரத்துலேயே வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் போலமாவது வேக வச்சுக்கணும். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கப் அளவுக்கு இருந்தது. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இதுக்கு பிரியாணி அளவுக்கு ஊறக்கூடாது. மட்டன் நல்லா வெந்துட்டு ரொம்ப குழஞ்சி கூழாகிற மாதிரி வேக வைக்கக்கூடாது. இன்றைக்கி நான் மீடியம் சைஸாக தான் போட்டிருந்தேன். நீங்கள் பெரிய பீஸாக 4 பீஸ் போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். மட்டன் பீசஸை தனியாக எடுத்துகிட்டு ஸ்டாக் கலந்து எடுத்துக்கணும். எப்போதுமே இப்படி தான் எடுக்கணும். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி போதும். மட்டன் ஸ்டாக் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச மட்டன் பீசஸில் 1 டீஸ்பூன் மந்தி மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே இது வெந்த கறி பார்த்திங்களா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். லேசாக தடவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது வெண்ணெயோ போட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஓவனில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ளேமில்
கிரில் மோடில் ஒரு 3 நிமிஷம் இல்லது 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வெண்ணெய் தடவுறது இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கும் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்காக மட்டும்தான் நான் ஓவனில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இந்த இதுக்கு வந்து மந்திக்கு வந்து ஸ்பெஷலி அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான். அது கொடுக்குறதுக்காக 3 துண்டு கறி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நெருப்பில் காட்டி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் மந்தி ரைஸ் வேகையில் இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு கங்கு ஃபார்ம் ஆகிடும். இப்போ மட்டன் ஸ்டாக்கில் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சை வாடை வரும். நீங்கள் மந்தி மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு காரம், மிளகாய் தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. மந்தி மசாலாவில் ரொம்ப காரம் இருக்காது, ஏன்னா மிளகாத்தெல்லாம் சேர்க்கல இல்லையா, அதனால தான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தாக்கில் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தான் தண்ணி வைக்கணும். ஏன்னா மந்தி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக தான் இருக்கணும். இதை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வந்து தண்ணியும் ரைஸும் சேர்ந்து வந்துடும். நடுவில் ஒரு தடவை வேணால் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா கரெக்டாக குக் ஆகிடும். ஒரு பக்கம் வந்து நமக்கு அந்த கனலும் ரெடி ஆகிட்ருக்கும், மட்டனும் வந்து உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிட்ருக்கும். தண்ணியும் சோறும் சேர்ந்து வந்துட்டு ரொம்ப போட்டு கிளறாமல் லைட்டாக கிளறி நம்ம தம் போட்டுடலாம். ஒரு கனமான தோசைக்கல் போட்டுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடு வரட்டும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரைஸ் இருக்க பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சிடணும். நார்மலாக பிரியாணிக்கு தம் போடுறோம்ல அதே மாதிரி தான். ஆனால் இங்கே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மட்டனை அதில் வச்சிடணும். ரைஸுக்கு மேலே அப்படியே அடுக்கி வச்சுடுங்க. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் பீஸ் தான் போட்டிருக்கேன். இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கிண்ணம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன், சில்வர் கிண்ணம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபாயில் பேப்பரை வந்து சின்ன கிண்ணம் மாதிரி செட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதில் அந்த கொதிக்கிற கங்கு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஸ்மோக்கி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொதுவாக மந்தி ரைஸு, அரேபியன் ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுப்பாங்க. இதை வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே உங்களுக்கு அந்த ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு டைட்டான மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் அதில் ஒரு சின்ன ஹோல் இருந்ததுனால ஒரு கிராம்பு வச்சுருக்கேன் அந்த ஹோலில். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் தம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சி வச்சுடுங்க. உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். தம் முடிஞ்சாக்கில் தம்மில் இருக்கையிலேயே நம்ம மந்தி சட்னி தயார் பண்ணிடலாம். தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு உங்களுக்கு வந்து வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் நிறைய எடுக்கக்கூடாது. அப்புறம் மல்லி, பச்சை மிளகா இதை வந்து மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கையில் உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க, இல்லது நீங்கள் அரைச்ச பிறகு கூட உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுற வேண்டியதான். இதுதான் மந்திக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. உங்களுக்கு பூண்டு வாசம் பிடிக்குன்னா ஒரு அரைப்பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். தம் முடிஞ்சாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல ரைஸ் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் இதே அளவுகளோட மட்டன் மந்தி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.